Hi students, இந்த கிளாஸில் வந்து நம்ம பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் அந்த ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸ்லேயும் ஒரு கொஸ்டின் எடுத்தோம், யூனிவர்சிட்டி கொஸ்டின் எடுத்து ட்ரூ டேபிள் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். அது மூலமாக நமக்கு பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ அதே போல தான் இந்த கிளாஸும் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நினைச்சிடலாம் பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப். லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ப்ராப்ளமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் தான். ரிப்பீட்டடாக செய்யறாங்க, கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, இதனோட பிசிஎன்எஃப் பிடிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு இப்பவும் தெரியும், இதுல இருந்து பிக்யூஆர். ஸோ 3 இது இருக்கு, 3 காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 2's cube, அது மாதிரி 8 வரும். 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், 4 ட்ரூ 4 டைம்ஸ் ட்ரூ போடுறோம், 4 டைம்ஸ் ஃபால்ஸ் போடுறோம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்கிற மொத்த டேமுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துப்போம், எஸ்ன்னு கொடுத்துப்போம். நெகேஷன் பி ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அண்ட் கியூ பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இப்போ ஒன்லி. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் தான் நம்ம எஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இதில் நமக்கு பிக்கு நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் கியூக்கு போகும்போது ட்ரூ ஃபால்ஸ் அப்படி வரும். சரி, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஆறு போடும்போது ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ரைட். அடுத்து நெகேஷன். நெகேஷன் பின்னா பிக்கு அப்படியே எதிர்மறை, ஆப்போசிட். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஆப்போசிட் தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூவாக இருந்தால் அங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ் தான் அங்கே ட்ரூ. பியை மட்டும் பாருங்க, 4 ட்ரூ 4 ஃபால்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு அங்கே மாற்றி எழுதும்போது எப்படி எழுதலாம்? 4 ஃபால்ஸ் 4 ட்ரூன்னு எழுதிடலாம். 4 ட்ரூ. அடுத்து நெகேஷன் பிக்கும் ஆருக்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், இம்ப்ளைஸ் எடுக்கணும். அப்போ நெகேஷன் பி இங்கே இருக்கு, ஆர் இங்க இருக்கு. நல்ல கவனிக்கணும், இதுல கொஞ்சம் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா நெகேஷன் பி இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. அப்ப நெகேஷன் பிக்கும் ஆருக்கும், அப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நெகேஷன் பியை பார்க்கணும், அடுத்து ஆரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நெகேஷன் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் பார்க்கணும், அடுத்து ஆர்ல உள்ள எலமெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகேவா? இப்படி போட்டக்கூடாது, ஆர் இப்படி போடாது, வேற ஆருக்கு இம்ப்ளைஸ்ன்னு பார்த்துக்கூடாது, இப்படி பார்க்கணும். முதல்ல எது கொடுத்துருக்காங்க? நெகேஷன் பி, அடுத்து ஆர். அப்போ ஃபர்ஸ்ட் இது, ஃபர்ஸ்ட் இது. ஸோ அது பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சார். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த மட்டும், அதாவது இம்ப்ளைஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா டிஎஃப்னா மட்டும்தான் எஃப், ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் எஃப், அதர்வைஸ் நமக்கு ட்ரூ தான். டிஎஃப் இருந்தால் மட்டும்தான் எஃப். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே டிஎஃப் இருக்கான்னு பார்ப்போமா? டிஎஃப்னா இருக்கு, இங்கே டிஎஃப் இருக்கு, இங்கே டிஎஃப் இருக்கு. அப்போ இது மட்டும் தான் என்ன செய்யும்? ஃபால்ஸ் வரும். வேற எங்கே டிஎஃப் இருக்கா? இல்லை. அப்போ அதர்வைஸ் நமக்கு ட்ரூ தான். ஓகேவா? இதுக்கு பேர் இம்ப்ளைஸ், அதுக்கு இன்னொரு நேம் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பேர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இன்னொரு பேர் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கியூ பை கண்டிஷனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி, கியூக்கும் பிக்கும் பார்க்கணும். அப்போ இதை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா? சேமா இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, சேமா இருந்தால் மட்டும், அதர்வைஸ் ஃபால்ஸ். அப்போ கியூவும் பியும் சேமா இருக்கணும். இங்கே சேமா இருக்கு அதனால ட்ரூ, இங்கே சேமா இருக்கு அதனால ட்ரூ, இங்க வேற வேற இருக்கு அதனால ஃபால்ஸ். நல்லா கவனிங்க, சேமா இருந்தா மட்டும் தான் ட்ரூ, மற்றபடி இங்க வேற வேற இருக்கலாம். கியூவி பார்க்கும்போது வேற வேற இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆப்போசிட் செய்யணும், எஃப் சேம் இல்லை, இங்கேயும் சேம் இல்லை, ஸோ இங்கேயும் சேம் இல்லை, இங்கேயும் சேம் ட்ரூ, ஸோ கீழேயும் சேம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுட்டா என்ன பண்ணியிருக்கோம்னு. இப்போ நமக்கு டோட்டல் என்ன செய்யலாம்? இதுக்கும் இதுக்கும் ஆண்ட் எடுத்தா அதுக்கு பேர் தான் என்னது? எஸ். அதனால நமக்கு சிம்பிளா பிளேஸ் மிச்சப்படுத்தக்காக நம்ம போட்டிருக்கோம். ரைட். எஸ், எஸ்ங்கும் போது ரெண்டுக்கு என்ன செய்யணும்? ஆண்ட் எடுக்கணும். ஆண்ட் எடுக்கிறதா இருந்தா என்னென்ன? டிடினா மட்டும்தான் டி, டிடினா மட்டும்தான் டி, அதர்வைஸ் என்ன செய்யுது? நமக்கு ஃபால்ஸ். ஃபைன் பண்ணும்போது இல்லை கவனிங்க, எஸ் பார்க்கும்போது நமக்கு டி, டீனா மட்டும் என்னது? டி. அப்போ இங்கே டிடி இருக்கு, அதெல்லாம் கட்டணும். டிடி இருக்கு,
டி. இங்கே வந்து ஃபால்ஸ், அதர்வைஸ் வந்து ஃபால்ஸ். சேமாக இருந்தால் டினா மட்டும்தான் டி ஃபால்ஸ், இங்கே டி, இங்கே ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ ஆண்ட் எடுக்கும்போது டிடினா மட்டும் டி. ரைட். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம். மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம். மின் டேர்ம்னா and சிம்பிள், மேக்ஸ் டேர்ம்னா ஆர் சிம்பிள். ஓகேவா? மின் டேர்ம்னா and சிம்பிள், ஆர் சிம்பிள். ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மின் டேர்ம் எல்லாமே டீக்கு எது சொன்னேன் புரியதுக்காக சொல்லி கொடுத்தேன். மின் டேர்ம்ஸ் எல்லாமே டீக்கு சொந்தக்காரங்க, மேக்ஸ் டேர்ம் எல்லாமே ஃபால்ஸ் எஃப்க்கு சொந்தக்காரங்க. அப்போ இது இப்போ ரவுண்ட் பண்ணுங்க, டீயை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிடுங்க. டீயை மட்டும் ரவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க டி டி டி. ஓகேவா? அதாவது இதை பொறுத்த மட்டும் ஆண்ட் சிம்பிள், ஆண்ட் சிம்பிள் டி தான். பியும் டியா இருக்கு, கியூவும் டியா இருக்கு, ஆரும் டியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூ இதுக்கு நேர பாருங்க, இதுக்கு நேர பாருங்க பியும் டி, கியூவும் டி, ஆரும் டி. ட்ரூ தான். அப்போ அதை அப்படி எடுத்துக்கலாம், பி கியூ ஆர் அப்படி எடுத்துக்கிட்டு சென்டர்ல இந்த ஆண்ட் சிம்பிள், மின் டேர்ம்ஸ் ஆண்ட் சிம்பிள். ரைட்டா? இப்போ அடுத்து இங்க பாருங்க, இங்க ட்ரூ இருக்கு, இதுக்கு நேரம் இங்க பார்த்தீங்கன்னா பி ட்ரூ தான், கியூ ட்ரூ தான், ஆனா ஆர் மட்டும் எப்படி இருக்கு? ஃபால்ஸ் இருக்கு. அப்போ ஃபால்ஸ் இருந்தா ஃபால்ஸ்ல நெகேஷன் சேர்த்தா அது ட்ரூ ஆயிருமா? அப்போ ட்ரூவை மாத்துறதுக்கு பி கியூ அதெல்லாம் ட்ரூவா இருக்கனால அது அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆர்ல ஃபால்ஸ் இருக்கனால நெகேஷன் ஆர். இந்த சிம்பிளை சிம்பிளா வருது. புரியுதான்னு பாருங்க. ஃபால்ஸ் இருக்குல்ல, ஃபால்ஸ் இருந்தா நெகேஷன் சேர்த்துக்கணும். ஓகேவா? நமக்கு தேவை டி தான், டிக்கு நேரம் பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த டிக்கு நேரம் பாருங்க, இந்த மூணுலயும் எஃப் இருக்கு, ஃபால்ஸ் ஃபால்ஸ் டி. அப்ப இதுல என்ன சேர்க்கணும்? நெகேஷன் சேர்த்துக்கணும். இதுல நெகேஷன், இதுல நெகேஷன் சேர்த்துக்கணும். இதுல தேவையில்லை, ஏன்னா இங்க டி தான் இருக்கு. அப்போ நெகேஷன் பி, நெகேஷன் கியூ, ஆர், சென்டர்ல அண்ட் சிம்பிள். ரைட்டா? அவ்வளவுதான். இப்போ அதே போல மேக்ஸ் டேர்ம், ஆனா ஃபால்ஸுக்கு நேரம் பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் நேர புரியுதுக்காக நான் உங்களுக்கு லைன் போடுறேன், நீ எக்ஸாம்பிள் போடுறாதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக புரியுதுக்காக. ஃபால்ஸுக்கு நேரம் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா இங்க ஃபால்ஸ் தான் பார்க்கணும், இங்க ட்ரூ இருக்கு. நமக்கு ஃபால்ஸ் பார்த்துட்டு ட்ரூ இருக்கு, ஆப்போசிட் சைடு இருக்கு. அப்போ இதில் நெகேஷன் சேர்க்கணும், நெகேஷன் பி. இங்க ஃபால்ஸ் இருக்கு, அப்போ கியூக்கு நேரம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஃபால்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கியூ இங்க என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஸோ அங்க போய் நெகேஷன் டி இருக்கிறதுனால நெகேஷன் ஆர். சென்டர்ல ஆர் சிம்பிள், சென்டர்ல ஆர் சிம்பிள். ஸோ அதே போல எஃப்க்கு நேரம் பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? ஃபால்ஸ் இருக்கு, அப்போ பிரச்சனை இல்லை, பி தான். ஆனா இங்க ரெண்டு என்ன இருக்கு? ஆப்போசிஷன் ட்ரூ இருக்கு, அப்போ நெகேஷன் சேர்க்கணும். அப்போ பி நெகேஷன் கியூ நெகேஷன் ஆர், சென்டர்ல ஆர் சிம்பிள். ஸோ அதே போல இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கு, டி இருக்கு, எஃப் இருக்கு, எஃப் டி. அப்போ இதுல மட்டும் தான் ஆப்போசிட் சைன் இருக்கு. அப்போ கியூல மட்டும் தான் நெகேஷன் சேர்க்கணும், பிலையும் ஆர்லையும் சேர்க்க வேண்டாம். அப்போ பி நெகேஷன் கியூ ஆர், சென்ட்ரல் ஆர் சிம்பிள். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப். பார்த்தீங்கன்னா எஃப் 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 பிரச்சனை இல்லை, பி கியூ தான். பி ஆர் கியூ ஆர் எதுவுமே நெகேஷன் ஆகலாம், ஏன்னா மூணுமே ஃபால்ஸாக தான் இருக்கு. நம்ம ஃபால்ஸ் கியூ ஆர் கிடச்சிட்டு. ஓகேவா? ரைட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணல, இதுக்கு நேரம் ஒன்று செய்யலாம், இதெல்லாம் போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கு, எஃப்க்கு நேரம் இதையும் சால்வ் பண்ண செய்ய மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபால்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நெகேஷன் பி கியூ நெகேஷன் ஆர், நெகேஷன் பி கியூ நெகேஷன் ஆர், சென்டரில் வந்து ஆர் சிம்பிள். ரைட்டா? ஸோ எல்லாம் செய்யாது சால்வ் பண்ணிட்டோம். இப்போ பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் ஃபார்ம் பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎன்எஃப் ஆகும். பிடிஎன்எஃப், பிடிஎன்எஃப்னா மின்டேம், மின்டேம்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்துருவோம், ப்ராக்கெட் போட்டு பி அண்ட் கியூ அண்ட் ஆர். அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பி அண்ட் கியூ அண்ட் நெகேஷன் ஆர். ஓகேவா? அடுத்து இது எழுதுனீங்கன்னா நெகேஷன் பி நெகேஷன் கியூ ஆர்.
ஓகேவா? கரெக்டா இருக்கா? நெகேஷன் பி, நெகேஷன் பி, நெகேஷன் ஆர், பி கியூ நெகேஷன் ஆர், பி கியூ ஆர், ரைட். உள்ள என்ன சிம்பிள் இருக்கு? அண்ட் சிம்பிளா இருக்கு. அப்ப அதுக்கு எதிர்மறை வந்து ஆர் சிம்பிள். அப்ப வெளியே ஆர் சிம்பிள் போட்டுருவோம். உள்ள அண்ட் சிம்பிள், வெளியே ஆர் சிம்பிள் இருந்தா அது பிடிஎன்எஃப் குறிக்கும். ஓகேவா? அடுத்து பிசிஎன்எஃப். ஸோ அதே போல அந்த சைடில் இருக்கிற மேக்ஸ் டேம் கீழே இருக்கிற எல்லா டேமையும் நம்ம எடுத்துடலாம். நெகேஷன் பி, கியூ, நெகேஷன் ஆர். அடுத்து நெகேஷன் பி கியூ, நெகேஷன் பி, நெகேஷன் பி கியூ, ஸோ நெகேஷன் ஆர். அடுத்து நெக்ஸ்ட், ஸோ நெகேஷன் பி கியூ, இந்த ஆர் சாரி சிம்பிள், வெரி சாரி, இந்த இடத்துல ஆர் தான் வரும். ஓகேவா? ஏன்னா இங்கே நெகேஷன் பி இருக்கு, இங்கே கியூ ஃபால்ஸ் தானே பார்ப்போம், அப்போ ஆர், ரைட். ரைட், ஆர், நெகேஷன் பி கியூ ஆர். அடுத்து சிம்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா பி நெகேஷன் கியூ ஆர் நெகேஷன் ஆர். ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த ஸ்டெப் இதை எடுத்தோம், பி நெகேஷன் கியூ, பி ஆர் நெகேஷன் கியூ ஆர் ஆர். தென் நெக்ஸ்ட் பி, ரைட்டா? ஸோ உள்ள எல்லாமே நமக்கு என்ன சிம்பிள்? ஆர் சிம்பிள் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அண்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி நம்ம பிசியில் பிடிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதே கொஸ்டின் தான், ஆனால் ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி ஃபைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான், கொஞ்சம் கவனமாக செய்யணும். இப்போ கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பிசியில் பிடிஎன்எஃப் வந்து ஃபைன் பண்ணுறதுல ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணியும் பண்ணணும், பண்ணாமே பண்ணணும். அப்டைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி பண்ணணும், ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாமே செய்யணும். அப்புறம் மெத்தட் 1 மெத்தட் 2 போட்டுன்னு நீங்கள் செய்யணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 16 மார்க். நம்ம கிளாஸில் புரியறதுக்காக ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி ஒரு பார்ட்டும், ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாமல் ஒரு பார்ட்டும் நடத்துகிறோம். ஆனால் கொஸ்டின் அப்படி கேட்க மாட்டாங்க, ரெண்டு சேர்ந்து நமக்கு 60 மார்க் கேட்கும். அப்போ இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதில் ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும். இந்த கிளாஸில் யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதே ப்ராப்ளம்ஸ் தான் ட்ரூ டேபிள் யூஸ் பண்ணாமல் எப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் செஞ்சலாம், பார்க்கலாம். ஸோ ரெண்டு பார்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு 16 மார்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிசிஎன்ஏ பிடிஎஃப். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு ப்ராப்ளத்தோட நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.